டி கல்லுப்பட்டி அருகே நிகழ்ந்த கோர விபத்தில் காயமடைந்த 33 பேர் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதேபோல் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அவர்களது சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல அரசு சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். இருவரும் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். 33 பேர் இன்ஜூர்டு. அதுல ஒரு சிறுவன் கொஞ்சம் உயிருக்கு ஆபத்தான நிலையில் நேற்று அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்களுடைய சீரிய முயற்சி, மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய தொடர் நடவடிக்கை கண்காணிப்பு இன்றைக்கு அந்த கிரிட்டிக்கலா இருந்த அவரும் இன்னைக்கு ஸ்டேபிள் ஆயிட்டாரு. சோ மருத்துவமனைக்கு இந்த 33 பேரும் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய நடவடிக்கையாக மருத்துவக்குழு உதவியோடு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அவங்க நலமுடன் வீடு திரும்புவார்கள். அனைத்து உயர்தர சிகிச்சைகளும் மருத்துவக்குழுவினால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் இறந்தவர்களுக்கு நிவாரண உதவிகள் அந்த நிவாரண உதவிகள் எப்போது கிடைக்கும் என்பது பற்றி இப்போது கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த நிவாரண உதவிகள் உடனுக்குடன் வழங்கப்படும் என்பது அம்மா அவர்கள் உத்தரவு. அது மாவட்ட நிர்வாகம் இன்றைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கு. உடனடியாக அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. உடல்கள் எடுத்துட்டு போறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் அரசு வாகனங்கள் அவர் ஊருக்கே சென்று அவர் இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு அத்தனை ஏறத்தாழ ஒரு 11 வாகனங்கள் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அத்தனையும் அரசு வாகனங்கள் இதற்காக சிறப்பான அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் எடுத்து இன்றைக்கு மருத்துவர்கள் குழுவும் அதுடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.